ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷா டைனி விலாக். பார்க்கவே பிங்க் கலரில் அப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது. இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு கீழே உங்களுக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோ கன்டினியூ பண்ணுங்கள். வீடியோட பின்னாடி இது சொல்லியிருக்கேன். இதை தான் நேற்று என்னுடைய பையன் ஸ்கூல்லேருந்து வந்தோடனையும் சில்லுன்னு குடித்தான். வேறு எதுவும் கிடையாதுங்க, ரோஸ் மில்க் தான். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். நல்லா பாலை காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்க்கரை போட்டு இந்த எசன்ஸு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். வாங்கிட்டு தேவையான அளவு ட்ராப்ஸ் விட்டு குடிக்க வேண்டியதுதான். அவன் ரோஸ் மில்க் குடிச்சிட்டான். பாப்பா நான் இதெல்லாம் குடிக்க மாட்டேன், இதெல்லாம் ஹெல்த்துக்கு நல்லதில்லை, எனக்கு கேரட் பீட்ரூட் ஜூஸ் தான் குடிப்பேன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு கேரட் எடுத்து துருவலான்னு பார்த்தா, என்னடா இவனை நேற்று தான் ஸ்டோர் பண்ணி வச்சு இவெல்லாம் ஓட்டையாக இருக்கிறானுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு எப்படி தான் ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணாலும் இந்த கேரட் மட்டும் 1 டேக்கு மேலே எனக்கு தாங்கவே தாங்காதுங்க. உங்களுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன், மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் சுத்தப்படாதுன்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற தோலை ஃபுல்லாக அப்படியே சீவி எடுத்துட்டேன். இந்த வீடியோ மட்டும் என்னுடைய பாப்பா பார்த்தானா, இப்படி தான் நேற்று எனக்கு கேரட் ஜூஸ் போட்டு கொடுத்தீங்களாமான்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. குட்டி குட்டி பீஸுக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு வேறு என்ன மிக்சியில் போட்டு நல்லா அரைக்க வேண்டியதான். இதுக்கு கண்டிப்பாக பால் வேணும். இந்த பால் கூட நம்மளுக்கு வேணும்னா என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். பாதாம் சேர்த்துக்கலாம், முந்திரி சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வெறும் பேரிச்சம்பழம் மட்டும் போட்டு ஊற வச்சிட்டேன். இது கூடயே கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை சேர்த்துருவேன். இப்படி தான் பசங்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் ஹெல்த்தியான ஐட்டம்ஸ்லாம் உள்ளே சேர்த்திடுறது. இதை மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பால் எதுவாக இருந்தாலும் சேர்த்தணும். தண்ணி இல்லைன்னா அது பல்ஸ் ஆகவே ஆகாது. ஸோ ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, பேரிச்சம்பழம் ஊற வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்திட்டு கொஞ்சமாக பால் மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ்க்கு தண்ணி வேணுமோ அதை ஊற்றிட்டு சில்லுன்னு வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு குடிங்க, இல்லை அப்படியே குடிக்கணும்னா குடிங்க. எனக்கு இது அந்தளவுக்கு பிடிக்காது. இப்போ வர கேரட்டெல்லாம் ஒரிஜினலாங்கிற அளவுக்கே தோணுது. ஏன்னா கலரே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, கிடைக்கிறத நம்ம சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி தான் இப்போ சூழ்நிலை இருக்குது. ஆர்கானிக்லாம் கிடைக்கிறதே கிடையாது. சரின்னு சொல்லிட்டு குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தேர்ஸ்டேயில் சரி ஃப்ரைடேக்காக எல்லாத்தையும் பாத்திரம்லாம் பூஜை பாத்திரம் விளக்கிடலான்னு விளக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் தான் அடுத்த வேலை ஓடும். ரெஸ்ட் எடுக்க கிளம்பிட்டேன். இப்படி தான் நேற்று எனக்கு போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான விலாகில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.